the rhythm flow. Palm trees swaying, do you feel that? ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன். எங்கள் தம்பி வந்து அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டுருக்கான். அதில் வந்து அந்த கிளாஸில் இருக்க சைல்டு யார் யார் ஜூன் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒன் டே ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் தம்பிக்கும் ஜூன் 29 தான் பர்த்டே. ஸோ அதனால் அவனும் அங்கே இருக்கான். அங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட் தான் எங்கள் தம்பி. ஆக்சுவலி இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே எப்பயுமே காமனாக எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மந்த்து மட்டும் கொஞ்சம் டிலேவாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஜூன் 15 தான் அந்த பர்த்டே அந்த டேட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஒரு ரிமைனிங் ஒரு 3-4 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ அந்த மேடம் கூட கேட்பாங்க யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னு. பாருங்கள், நிறைய பேர் கையை தூக்குவாங்க. பாருங்கள், இத்தனை பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 4-5 பேர் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த மேம் சாரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இயர்லியராக நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரியலாகவே நல்லா இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணாங்க. பாருங்கள், கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் எல்லோரும் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. The palm trees glow. Caddy drop top, got the rims on shine. West Coast living, where it's always fine. Barbecue grilling, got the smoke in the air. Neighbors pulling up, good vibes everywhere. Talk box singing, let the synthesizer play. Grooving through the block like it's a Saturday. Yeah, it's part of the plan. Retro shades reflecting the sky. Out here vibing, making time stand by. Hey! Late night lights, city shining in gold. Story after story. அந்த மேடம் வந்துட்டு யார் யார் எந்த லெவலில் இருக்கீங்க, எல்லோரும் வந்து அவங்க எங்கே அபாக்கஸ் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள், யாரும் டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்கன்னு அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் லெவலில் 1 இருக்காங்களா, ஃபவுண்டேஷனில் இருக்காங்களா, நெக்ஸ்ட் லெவல் வந்து கண்டிப்பாக வரணும், யாரும் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு செப்ரேட்டாக ஒவ்வொரு மெம்பர்ஸாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டுட்டு இருக்கும்போதே இடையில பின்னாடி இருந்து ஒரு அண்ணன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்காக தான் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. எங்கள் பையனையும் கூட கேட்பாங்க. அவன் சொல்லுவான், பேஸ்டான் அவங்க வந்து லெவலை பொறுத்து கிஃப்ட்டு கூட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த கிஃப்ட் வந்து எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா பேசினாங்க அந்த மேடம். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் நாலேஜை. இதை பாருங்க, எங்கள் பையனை கூட கேட்குறாங்க. எங்கள் பையன் சொல்கிறான் எந்த லெவலில் இருக்கான் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான் எங்கள் பையன், பேச மாட்டேங்கிறான் நல்லா போல்டாக. நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிஃப்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது கிஃப்ட் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த எண்டில் வந்துட்டு நான் கிஃப்ட்டு ஓப்பனிங் வீடியோவும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லோரும் அந்த அட் எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் மை யூடியூப் சேனல், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. அதுதான் கிஃப்ட்டு கொடுத்தான். ஃபஸ்ட்டு வாங்கினதான் எங்கள் பையன். எங்கள் பாருங்கள் வாங்கிட்டான். அவன் லெவல் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் லெவல் கேட்டு அந்த கிஃப்ட் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் மாற்றிடுவாங்க மேடம். ஏன்னா அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கிஃப்ட்டு கொடுத்து முடித்த பிறகு அதுக்கடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, கம்மிங் சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே வருது, எல்லோரும் அவங்க எங்கள் ஃபாதர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க. கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டைம்
கன்வீன்ட் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். யார் யார் ஃபாதர்ஸை கூட்டிகிட்டு வரீங்களோ அவங்க எல்லாம் ஃபாதர்ஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு மேடம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பையனும் அங்கேருந்து வந்த உடனே அப்பா போகலாம்ப்பா கண்டிப்பாக, இல்லைன்னா பாசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு அப்படி போய் கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது, இருந்தாலும் வரேன்னு சொன்னார். அதுதான் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் அவங்க இங்கே ஃபாதரை கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வராதவங்களுக்கு வந்து அவங்க அப்பா மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இல்லை கூட்டிகிட்டு வராங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சண்டே ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் மஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அதுக்கடுத்து கேக் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கேக் சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லோரும். பாருங்கள், அதுதான் எங்கள் குட்டி பையன், குட்டி தம்பியும் பெரிய தம்பி 2 பேரும் சேர்ந்து கேக் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்தவங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். சரி, ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுக்கலாமேன்ட்டு. இதுதான் கைஸ், எங்கள் பையன் அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். சீரியஸாகவே ரொம்ப அவன் ஹாப்பியாக ஆகிட்டான். அவன் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், ரியாக்ஷன் கொடுப்பான். ஓப்பன் ரியாக்ஷன் கொடுப்பான். ஆக்சுவலி அது ஜூஸ் பாட்டில், அது கிளாஸ் கைஸ். அது ஆக்சுவலி எங்கள் பையன்லாம் கரெக்டாக பார்த்துக்க மாட்டான். கீழே lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in